ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கயல் சீரியலில் இப்போ என்ன இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்ற பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் நம்மளோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நமக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அண்ட் நம்மளோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ கயல் இன்றைக்கான எபிசோடு என்னென்னா ரொம்பவே கஷ்டமாக போயிட்டுருக்கு. என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இப்போது ஆனந்தி காலேஜ்லேருந்து வராங்க. வரும்போது ரொம்ப கஷ்டத்தில் வராங்க. ஏன்னா காலேஜில் பாலு நேற்று போய்ட்டு அவ்வளோ பிரச்சனை பண்ணிட்டார். அதாவது அவர் பிரச்சனை பண்ணல, அந்த காலேஜ் பசங்க ஆனந்தியை தப்பாக பேசுனதுனால அவரால் கோவத்தை தாங்க முடியாமல் அவர் போய் அடிக்க போயிட்டு அந்த கஷ்டத்தில் அவங்க எக்ஸாமே எழுதாமல் கொஞ்ச நேரத்துலேயே வீட்டுக்கு வந்துட்டுருக்காங்க. வீட்டுக்கு வந்தோடனே அவங்க அம்மா கேட்குறாங்க, என்ன ஆனந்தி அதுக்குள்ளே வந்துட்டு காலேஜ் முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே ஆனந்தி சொல்கிறாங்க, முடிஞ்சிருச்சுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே எக்ஸாம் தானே போனேன், ஏன் அதுக்குள்ளே வந்த அப்படின்ட்டு ஆனந்தியோட அண்ணி கேட்குறாங்க. உடனே அவங்க சொல்கிறாங்க, ஆமாம் அண்ணி எக்ஸாம் தான் போனேன், முடிஞ்சிருச்சு எக்ஸாமு அப்படி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கயல் என்னம்மா ஆச்சு அப்படின்னு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா அப்படி சொல்லிட்டு ஆனந்தி ரூமுக்கு போயிடுறாங்க. ரூமுக்கு போனோடனே கயல் அம்மா என்னம்மா ஆச்சு அவளுக்கு, ஏன் அப்படி போகிறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆனால் கயலுக்கு தெரியுது அவள் சரியில்லைன்னு சொல்லிட்டு ஆனந்தி ரூம்குள்ளே போயிட்டு கதவு சாத்திட்டு கட்டில் உட்காந்து தேம்பி அழுகுறாங்க. கதவு சாத்திட்டு இருந்தால் பிரச்சனை இல்லை, கதவு திறந்துட்டு உட்காந்து அழுவவும் கயல் கதவு திறந்துட்டு உள்ளே போகும்போது அழுகுறாங்க. கயலை பட்டு அமைதியாகிட்டு அக்கா சொல்லுக்கா அப்படி சொல்கிறாங்க. எதுக்கு இப்போ நீ அழுகுற, சொல்லு எதுக்கு அழுகுறப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அழுவலக்கான்னு சொன்னேன். இப்படி அடித்து ஒரு அக்கா தங்கச்சிக்குள்ளே ஒரு பாண்டிங் இருக்குள்ளே அது இருந்துச்சு அந்த இடத்துல. இப்படி அடித்து சொல்லு என்னென்ன எதுக்கு இப்படி அழுகுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. உடனே ஆனந்தி அக்கா நான் அழுவலக்கான்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் உள்ள எல்லாருமே அங்கே வந்துடுறாங்க. எல்லா பெண்களுமே வந்துட்டு அவளை சுற்றி நின்றுட்டுருக்காங்க. நின்றுட்டு கேட்குறாங்க, எதுக்கு அழுகுற, என்னன்னு சொல்லு, என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் ஆனந்தி சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் கையில் அதட்டி கேட்குறாங்க, சொல்லி இப்போ சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ஆனந்தி சொல்கிறாங்க, இந்த மாதிரி காலேஜுக்கு எக்ஸாமுக்காக போனேங்க்கா. அப்படி போகும்போது ஒரு 3 பசங்க இவ அக்கா யாருன்னு தெரியுமாடா, இவங்க அக்கா ஒரு நர்ஸு, ஆனால் அங்கே நர்ஸ் வேலை பார்க்காம வேறு ஒரு வேலை பார்த்துட்டா. அதாவது நேற்று நடந்துச்சு இல்லையா, அதை அப்படியே சொல்கிறாங்க, வேறு வேலை பார்த்துட்டா. இப்போ அதை கேட்க அவளோட ஹஸ்பண்டையே அவள் அடித்து கொன்னுட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அந்த பசங்க அதாவது ஆனந்தியை கலாய்க்கிறாங்க. அந்த மாதிரி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறானுங்க, இவளை கட்டிக்கிட்டா இவள் இன்னொருத்தனை கூட தான் இருப்பா அவங்க அக்கா மாதிரி, அதனால இவளை நம்ம வச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஓவராக பேசுனதுனால தான் பாலு போய் அடிச்சிருப்பாரு. உடனே இவங்க சொல்கிறாங்க, இதெல்லாம் பாலு போய் அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தி அங்கே இருக்க எல்லாத்தையும் சொல்கிறாங்க. உடனே பாலுவோட அக்கா அங்கே இருக்காங்க இல்லையா, அதாவது ஆனந்தியோட அண்ணி, அவங்க கேட்குறாங்க, பாலு எப்படி அங்கே வந்தான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை நான் போகிற ஆட்டோ பாதியிலே ரிப்பேர் ஆகிடுச்சு, எக்ஸாமுக்கு லேட் ஆகிடுச்சு, அதான் நான் நின்றுட்டு இருந்தேன். பாலு அந்த இடத்துல எதர்ச்சியாக வந்தார். அவர் கூட்டிகிட்டு போய் விட்றேன்னு சொன்னார். நான் அப்போவே சொன்னேன் அண்ணாலாம் திட்டுவாங்கன்ட்டு. அவர் தான் வா நான் கூப்பிட்டு போய் விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு அண்ணி. அங்கே போய் நின்று அப்புறம் அங்கே எல்லோரும் என்னை தப்பாக பேசவும் அவரால் பொறுத்துக்க முடியாமல் அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அழாதுன்னு சொல்கிறாங்க. அடித்து ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிடுச்சுக்கா, இனிமேல் நான் காலேஜ் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கையல் சொல்கிறாங்க, வாழ்க்கைனா பிரச்சனை இருக்க தான் செய்யும், நம்ம தான் அந்த பிரச்சனையை எதிர்கொள்ளணும். இந்த டைம்லேயே அவங்க ரொம்பவே தைரியமாக இருக்காங்க. ஆனந்தி சொல்கிறாங்க, இல்லைக்கா நான் எக்ஸாம் போக மாட்டேன், எனக்கு காலேஜும் வேணாம் படிப்பும் வேணாம், என்னை விட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்க அண்ணி அவங்க வீட்டில் உள்ள எல்லோரும் சொல்கிறாங்க, போ காலேஜ் போ, எக்ஸாம் இருக்குது போன்னு சொல்கிறாங்க. இல்லை என்னால் போக முடியாது, யார் என்ன சொன்னாலும் சரி என்னால் போக முடியாதுன்னு சொல்கிறாங்க. கையில் சொல்கிறாங்க, இப்போ நீ போறியா இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கா என்ன யாராச்சும் இப்படி பேசினா உன்னால் தாங்கிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே கையலுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, அவங்க அமைதியாகிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட சக்தி வீட்டில் காட்டுறாங்க. சக்தி வீட்டில் சக்தி அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க, அம்மா கையில் எப்படி இந்த பிரச்சனையிலேருந்து வெளில கொண்டுட்டு வரதுனே தெரியலம்மா, நம்ம அண்ணன் ஆல்ரெடி இறந்துட்டா. அதாவது நான் என்ன நினைக்கிறேன்னா, உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் உங்கள் அண்ணன் கதை என்னன்ட்டு. சக்தியோட அண்ணன் அவங்க இதே மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனைனால தான் சூசைட் பண்ணிட்டு இறந்ததாக சொல்கிறாங்க. நம்ம அண்ணனுக்கும் இதே மாதிரி தான் ஆச்சு, அதே மாதிரி கையலுக்கு நம்ம ஆக விடக்கூடாது, நம்ம அண்ணனை இழந்து நம்ம குடும்பம் எவ்வளோ கஷ்டப்படுறோமோ அதே கஷ்டத்தை கையலோட குடும்பம் பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்மளோட சக்தி சொல்லும்போது சக்தியோட அம்மா சொல்கிறாங்க, எனக்கு என்னமோ தெரியல, கையலுக்கு ஏதாவது கஷ்டம் நடந்தால் மட்டும் ஏதோ என் வயிற்றில் பிறந்த குழந்தைக்கு நடக்கிற மாதிரி இருக்குது, அவளை எப்படியாவது காப்பாற்றிடு சக்தி அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா கண்டிப்பாக நான் அவளை காப்பாற்றிடுவோம்மா, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
உடனே சக்தியோட அம்மா சொல்கிறாங்க, சரி அந்த பையன் இப்போ எங்கே தான் போயிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. தெரியலம்மா, அதான் எங்கன்னு நாங்கள் எல்லா இடத்துலையும் விசாரிச்சிட்டோம், அவங்க எங்கே போயிருக்காங்கன்னே தெரியலம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சக்தி சொல்கிறாங்க, இப்போ மட்டும் அவர் வந்துட்டாருனாம்மா இந்த நிமிஷமே எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சிரும்மா. அவர் எப்போ வருவாருன்னு தான் தெரியலம்மா. அவர் மட்டும் வந்துட்டாருன்னா இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் ஒரே முற்றுப்புள்ளி அது மட்டும்தாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சக்தியோட அம்மா சொல்கிறாங்க, எப்படியாவது கையில் இந்த பிரச்சனைலேருந்து வெளில வரணும், ரொம்ப நல்ல பொண்ணு, அவளுக்கு போய் இவ்வளோ கஷ்டம் வருது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சக்தியோட அண்ணன் இறந்தாங்க இல்லையா, அவங்களோட ஒய்ஃபு போயிட்டு அந்த சக்தியோட அண்ணனோட ஃபோட்டோ முன்னாடி போய் நின்றுக்கிட்டு, ஏங்க உங்களுக்கு நடந்த மாதிரியே கையலுக்கும் நடந்துடக்கூடாது, நீங்கள் தான் எப்படியாவது கையில் இந்த பிரச்சனைலேருந்து வெளில கொண்டு வரணும், கையல் ரொம்பவே நல்ல பொண்ணு, நீங்கள் இல்லாமல் நாங்கள் கஷ்டப்படுற மாதிரி கையில் இல்லாமல் அவங்க வீட்டில் யாரும் கஷ்டப்படக்கூடாது, அதனால நீங்கள் தயவு செஞ்சு கையில் மட்டும் எப்படியாவது வெளில கொண்டு வந்துடுங்க, அவளை அந்த பிரச்சனையிலேருந்து எப்படியாவது வெளில கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட அவங்க வேண்டுறாங்க. அதே நேரம் இங்கே என்ன நடக்குதுன்னா, வீட்டில் எல்லாருமே ஒரு சோகத்தில் இருக்காங்க. இவங்களோட அவங்க கையலோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து போயிட்டு சாமிக்கிட்ட வேண்டுறாங்க. என்னென்னா, எவ்வளோ பிரச்சனை தான் எங்களுக்கு கொடுப்ப, இன்னும் எவ்வளோ கஷ்டத்தை கொடுப்ப, எவ்வளோ இன்னும் எங்களுக்கு இருக்குது, எவ்வளோ நீ இன்னும் தருவ, எவ்வளோ தான் நாங்கள் தாங்குவோம், எத்தனை பேர் நாங்கள் இருக்கோம், எங்களை போட்டு இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க, நியாயமாக இதெல்லாம், உங்களை தானே நாங்கள் கும்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கிட்ட போய் பேசிகிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு, இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறேன்னா அப்போ இதுக்கு ஏதோ ஒரு முற்றுப்புள்ளி இருக்குல்ல, அந்த முற்றுப்புள்ளியை நானே வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு நமக்கெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, ஏன்னா அந்த சீனை ஒரு மாதிரி விறுவிறுப்பாக கொண்டு போனாங்க. அதுக்கப்புறம் என்னவா இருக்குன்ட்டு பார்த்தா அவங்க சொல்கிறாங்க, இப்போ நாங்கள் எல்லோரும் உயிரோடு இருக்கிறதுனால தானே எங்களுக்கு இது இவ்வளோ பிரச்சனை, நாங்கள் எல்லாருமே குடும்பத்தோடு செத்துடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறேன், இப்போ வந்து எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் தற்கொலை வந்து அதுக்கு ஒரு முடிவே கிடையாது. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, குடும்பத்தோட சாகடிச்சிடலாம், ஏன்னா அவங்க இல்லாதப்போ வீட்டில் கஷ்டப்படுவாங்க இல்லையா, அதனால இவங்க என்ன பண்ணுறாங்க, சாப்பாட்டில் போயிட்டு விஷத்தை கலந்துடுறாங்க. அதாவது சாதம் போய் போட்டு அழுதுகிட்டே தான் அவங்களும் செய்கிறாங்க. ஏன்னா வீட்டில் அவ்வளோ பிரச்சனை, ஏன்னா ஒன்று மேலே ஒன்று பிரச்சனை, அந்த ஆனந்திக்கு அவ்வளோ பிரச்சனை, அன்புக்கு வேலை போயிடுச்சு, மூர்த்தி ஒரு பக்கம் குடிச்சிக்கிட்டு இருக்கான், கையல் வாழ்க்கை இப்படி கிடக்கு, இன்னும் எவ்வளோ கஷ்டம். இப்போ தான் அணுவும் ஆனந்தியும் அந்த கடத்தப்பட்ட இடத்துலேருந்து வந்தாங்க. எல்லாத்தையும் யோசித்து அவங்களுக்கு மனசே கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் சாப்பாடு ஃபுல்லாக ஒரு பெரிய இது மாதிரி போட்டு அந்த நிலாசோறு தருவாங்களே அந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு அது ஃபுல்லாக சாதத்தை போட்டு இன்னும் கொஞ்சம் குழம்பெல்லாம் ஊற்றி நல்லா பிசைஞ்சு அதில் விஷத்தையும் கலந்துடுறாங்க. கலந்து எல்லாரையும் போய் கூப்பிடுறாங்க. கூப்பிடும்போது கையல் சொல்கிறாங்க, எனக்கு சாப்பாடு வேணான்னு. உடனே அவங்க அண்ணி சொல்கிறாங்க, சாப்பிடாமே இருந்தால் உடம்புக்கு எப்பட்றா தெம்பு வரும், சாப்பிட்றா அப்படின்னு சொல்லும்போது உடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க, இன்றைக்கி கையலுக்கு மட்டும் இல்லை சாப்பாடு, எல்லாருக்குமே சாப்பாடு நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு சாப்பாடு எடுக்க போகிறாங்க. கையல் வந்து எல்லாரையும் போய் கூப்பிட்றாங்க, அன்பு, மூர்த்தி சாப்பிடவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. உடனே இந்த பாவம் கையலுக்கு போயிடக்கூடாதுன்ட்டு அவங்க அம்மா வந்து கையல் நான் கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா போயிட்டு கூப்பிட்றாங்க. கூப்பிட்டுட்டு வந்து எல்லாரையும் உட்கார வச்சு சாப்பாடு கொடுக்குறாங்க. இப்போ சாப்பாடு கொடுப்பாங்களா மாட்டாங்களான்றதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான். தேங்க்யூ.